வணக்கம் மக்களே. கவிஞர் கண்ணதாசனை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு காலகட்டத்தில் கவிஞர் கண்ணதாசனும் நடிகர் எம்ஜிஆரும் 2 வேறு துருவங்களாக பிரிஞ்சிருந்தாங்க. அரசியல் காரணங்களுக்காக நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் கவிஞர் கண்ணதாசனை கடுமையாகவே விமர்சிப்பாங்க. அதனால் தன்னோட படங்களுக்கு கண்ணதாசனை பாடல் எழுதக்கூடாதுன்னு எம்ஜிஆர் கூப்பிட்றதே இல்லை. அந்த நேரத்தில் கவிஞர் வாலியை வச்சு தான் பாடல்கள்லாம் எழுதிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏராளமான பாடலாசிரியர்களையும் உருவாக்கி வச்சுருந்தாங்க நடிகர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த நேரத்தில் எம்ஜிஆரையும் கண்ணதாசனையும் இணைக்கிற மாதிரி ஒரு பாடல் அமைஞ்சிச்சு. அந்த பாடலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சிவாஜியோட பல படங்களை இயக்கியவர் தான் பிஆர் பந்துலு அவர்கள். அப்போ சில படங்கள் சரியாகவே போகலைன்னு சொல்லலாம். அதனால் பொருளாதார நெருக்கடியில் இருந்திருக்காங்க பிஆர் பந்துலு அவர்கள். அந்த நேரத்தில் என்ன செய்யலான்னு பார்த்தப்போ தான் அவரோட நண்பர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, எம்ஜிஆரை வச்சு ஒரு படம் பண்ணுங்கள், எல்லா கடன் பிரச்சனையும் தீந்துடும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எம்ஜிஆருக்கு என்ன கதை பண்ணலான்னு யோசிச்சுட்டே இருந்திருக்காங்க பிஆர் பந்துலு அவர்கள். அப்போ அவரோட கதை யோசனையில் கேஜே மாதவன் அவர்கள் ஒரு சாகசம் நிறைஞ்ச ஒரு கதையை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த கதை அவருக்கும் பிடிச்சிருது. உடனே பிஆர் பந்துலு எம்ஜிஆர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கும் அந்த கதை பிடிச்சிருச்சு. உடனே கவிஞர் வாலி அழைச்சி நம்மளோட அடுத்த படம் பிஆர் பந்துலுவோடு சேர்ந்து பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. கதை ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எம்ஜிஆர் அவர்கள். அந்த படம் தான் 1000ல் ஒருவன். இந்த படத்தில் அடிமைகளை மீட்டுக்கிட்டு எம்ஜிஆர் அவர்கள் கப்பலில் தப்பிச்சு போகிறாங்க. அந்த நாட்டு மன்னரோட மகள் எம்ஜிஆரை காதலிக்கிறாங்க. சுதந்திர உணவை பிரதிபலிக்கும் வகையில் அந்த பாடல் இருக்கணும்னு சொல்லிடுறாங்க. இந்த சுழலில் அப்படி ஒரு பாட்டு தேவைன்னு எம்எஸ் விஸ்வநாதன் அவர்களும் இசையமைக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சுழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டையும் போட்டு கொடுக்குறாங்க கவிஞர் வாலி அவர்கள். ஆனால் அவர் எழுதுகிற பாட்டு இயக்குனருக்கும் எம்எஸ் விஸ்வநாதனுக்கும் பிடிக்கவே இல்லை. மேலும் எம்ஜிஆர் வளர்த்த கவிஞர்களும் இந்த பாடலுக்கு எழுதியிருக்காங்க, அதுவும் செட் ஆகலை. கடைசியில் எம்எஸ் விஸ்வநாதன் பிஆர் பந்துலுக்கிட்ட சொல்கிறாங்க, கண்ணதாசன் தான் இந்த பாடலுக்கு சரியாக எழுதுவார், அவரை போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. நானே இப்போ தான் சிவாஜிக்கிட்டேருந்து வந்திருக்கேன், என்னால் போய் பார்க்க முடியாதுன்னு பிஆர் பந்துலு அவர்கள் சொல்லிடுறாங்க. உடனே நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எம்எஸ் விஸ்வநாதன் எம்ஜிஆர்கிட்ட இதை பற்றி பேசுகிறாங்க. எம்ஜிஆர் அவர்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டு வாங்கிக்கோங்கன்னு சொல்லி அனுமதி கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் இதை பற்றி எம்எஸ் விஸ்வநாதன் கண்ணதாசன்ட்டி சொல்கிறாங்க. கண்ணதாசன் முதல்ல இதை பற்றி கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக கேட்டுட்டு அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறமா அவசரம், இந்த பாட்டு அவசரம், உடனே ஃபோன்லேயே சொல்லுங்கன்னு எம்எஸ் விஸ்வநாதன் கேட்குறாங்க. அப்போ கண்ணதாசன் அவர் ஒரு ரூமில் இருந்திருக்காங்க. அந்த ரூமுக்குள்ளே ஒரு பறவை பறந்து போயிருக்கு. அதை பார்த்ததுமே அவருக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. அதுதான் முதல் வரி. அடுத்ததாக எம்ஜிஆர் எப்படிலாம் டான்ஸ் ஆடுவார்னு யோசித்து பார்த்துருக்காங்க. அவர் மேலே ஒரு கையை நீட்டுவாங்க, அப்புறம் கீழே ஒரு கையை நீட்டுவாங்க. அப்போ 2வது வரி ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு தான் அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும்ன்ற சூப்பர் ஹிட் பாடல்னே சொல்லலாம். இந்த படக்குழு எல்லாருக்குமே பிடிச்சி போச்சுன்னு சொல்லலாம். இந்த பாடலுக்கு பின்னாடி பிரிஞ்சிருந்த 2 நண்பர்களும் சேர்ந்துட்டாங்கன்றது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கும் நடிகர் எம்ஜிஆரை பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற டெய்லி வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.